நீங்க நானேதான் சார். பழசெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இன்னும் 2 மணி நேரத்துல மெட்ராஸ்ல இருக்கணும். நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு லிஃப்ட் கொடுங்க, இல்லைன்னா உங்க வண்டியை கொடுங்க. சார் பதறத பார்த்தா ஏதோ தலை போற காரியம் போல் இருக்கு. ஆமா சார், 1/2 நிமிஷம் லேட்டா போன கூட எனக்காக காத்துன்னு எங்க அக்கா பொண்ணு கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டிடுவான். தயவு செய்து சார், ப்ளீஸ் கொடுங்க சார். சார் இவ்வளவு கேக்குறாரு, குடுக்கலன்னா நம்ம மனுஷனா? அட இறங்கப்பா. தேங்க்யூ சார். பிரதர், சாவி என்கிட்ட இருக்கு பிரதர். ப்ளீஸ் கொடுங்க சார். என்ன பிரதர், இப்பதானே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்க வேணாம். அக்கா, எங்க தம்பி நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா செத்து போயிடானோன்னு பயந்துட்டியாக்கா? அக்கா, என் தலையில இடியே விழுந்தா நான் சாக மாட்டேன். சும்மா இருந்தாலும் கூட்டிட்டு வந்து பழக விட்டு இப்ப அவ இல்லைன்னா என்னால வாழ முடியாதுங்கிற போது எங்களை பிரிக்கிறியே, இப்பதாங்க எனக்கு பயமா இருக்கு. எங்க நான் செத்து போயிடணும். ஏன்பா சொல்லால கொள்றேன்? நாங்க பார்த்த ஜோசியக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லச்சே. பாவம், அவ என்னப்பா செய்வா? என்னன்னு சொல்றாங்க? தனலட்சுமியாலதான் எனக்கு சாவுன்னா? ஒருத்தரை கேட்டா பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க.
வேறொருத்தரை கேட்டா பரவாயில்லன்னு சொல்றாங்க, இன்னொருத்தனை கேட்டா சாவு நிச்சயம் சொல்றாங்கப்பா. ஓஹோ, இப்படி ஆளுக்கு ஆளு குழப்பறவங்க பேச்ச கேட்டு அடுத்தவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கொடுப்பீங்க, ஆனா எனக்கு கட்டி கொடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாருக்கா, ஒவ்வொருத்தரோட சாவியை உறுதிப்படுத்துற ஜோசியக்காரங்கன்னா எல்லாரும் கடவுளோட ஜோசியக்காரங்க கிட்ட தான் பயப்படுவாங்க. ஆமா, தனலட்சுமியை கட்டிக்கிட்டா செத்து போயிடுவேன்னு சொல்றாங்களே, அது எத்தனை நாளையா? இதெல்லாம் யாராலப்பா சொல்ல முடியும்? அதெல்லாம் அபாபா விதி. அதான், அதேதான் நானும் சொல்றேன். தனலட்சுமியை கட்டிக்கிட்டு தான் நான் சாகணும் இருந்தா அதை மாத்த யாரால முடியும்? அப்படி ஒரு சாவி எனக்கு வந்தா அவளுக்காக நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். தானோ, மணமேடைக்கே வந்துட்டியா? பேப்பர்ல காதல் ஜோடிகள் தற்கொலைன்னு செய்தி வரும். அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க கோழைங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்போ அவங்க எல்லாரையும் விட என்ன கோழை ஆக்கிட்டியே. ஏய், கடைசியா கேக்குறேன், உன் கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலே போதும், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறேன். என் கூட நீ வாழப்போற அந்த ஒரு நாள் வாழ்க்கை வேணுமா, இல்ல நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கட்டி கொடுக்கிற இந்த வாழ்க்கை வேணுமா? நீ ஏன் முடிவு பண்ணிக்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ போற வாழ்க்கைய பாக்குறதுக்கு என் உடம்புல உயிர் இருக்காது. பாருமா, ரெண்டு பேருடைய மனசை ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் பொருத்தம் பார்க்கணுமே தவிர இப்படி ஒண்ணுபட்ட மனசை பிரிக்கிறதுக்கு அல்ல. கடவுளை நினைச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சு சொல்லுவாங்க. பேசாம கடவுள் பேர்ல பார்த்து போட்டுட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரு. என்னமாச்சு மாமா? உங்க பங்குக்கு நீங்க பேசிட்டீங்க, என் பங்குக்கு நான் சாப்பிட்டுட்டேன். மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷம் தோத்து போச்சு. என்ன கட்டினா நீங்க தான் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னாங்களே, ஆனா தனலட்சுமி